அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நோய் குணமாறதுக்காக துவா செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. சிலர் கிட்னியில ப்ராப்ளம்ங்கிறீங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கீங்க. அதாவது நோய் சம்பந்தமான அனைத்துக்குமே நபி அவர்கள் ஒரு தீர்வை காமிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த தீர்வை தான் நான் உங்களுக்கு இதை சொல்ல போறேன். இதை நீங்க செய்து பாருங்க. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில கூட நோயின் போது எங்களுக்கு கை கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு அமல்னு சொல்லலாம். யார் வேணா இந்த அமலை செய்யலாம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல நின்றுட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்திலே செய்யலாம். நோவு வந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியும் இதை செஞ்சுட்டு போங்க. யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறாங்களோ, அது ஒரு சின்ன வலியா இருக்கலாம், இல்ல பெரிய மரணம் வரையும் கொண்டு போகக்கூடிய ஒரு நோயா இருக்கலாம், அது எதுவா வேணா இருக்கலாம். எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி, இதை மட்டும் செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு உங்களுடைய நோய் குணமாறதுக்கான வழியை அல்லாஹ் கொடுப்பான், உங்களுக்கு ஷிஃபாவே இறக்குவான். ஏன்னா இது ரொம்ப எளிமையான அமல் தான், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நீங்க இந்த ஒரு அறிவிப்பை கேட்டீங்கன்னாவே புரிஞ்சுப்பீங்க இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு. ஒரு கூட்டத்தினர் என்ன பண்றாங்க, சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தினர் அப்ப மக்காவில இருந்து கிளம்பி மற்ற நாட்டுக்கு செல்றாங்க. அப்ப எல்லாம் எப்படி போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாகனம் எல்லாம் இருக்காது. அவங்க போறதே ஒட்டகத்துல அந்த மாதிரிதான் போவாங்க. போனாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்புனா நாளைக்கு போயெல்லாம் சேர மாட்டாங்க. ஒரு மக்காலிருந்து மதீனாக்கு போகணுன்னாவே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போவாங்க. இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது. ஒரே நாடா இருந்தாலும் கூட ஊர் விட்டு ஊர் போறதுங்கிறது நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், இங்கிருந்து பஸ்ல ஏறினா 2.5 மணி நேரத்துல இன்னொரு ஊருக்கு போயிடுவோம். ஆனா அந்த பஸ் இல்லாட்டினா நம்ம நடந்து போனா என்ன ஆகும், அந்த ஊருக்கு போறதுக்கு நமக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். அந்த மாதிரி அவங்க ஒரு பிரயாணம் செல்றாங்க. சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தினர். சஹாபாக்கள்னா நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நபியை பார்த்து வாழ்ந்தவங்க. அவங்க அப்படி நபி அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே நடந்த நிகழ்வு. அப்படி அவங்க போறாங்க. போகும்போது நைட் ஆகுது. நைட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துக்கு இப்ப போய் அடைஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர்வாசிகள்கிட்ட கேட்பாங்க, நாங்க இந்த ஊர்ல இருந்து வரோம், நாங்க இப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு இப்ப அது போய் சேரக்கூடிய இடம் வேற இடமா இருக்கு, நாங்க நைட் நேரங்கிறதுனால இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம், நீங்க எங்களை விருந்தினராக ஏத்துக்கிறீங்களா, ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இங்க தங்கிக்கிறோம்னு கேட்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு கலாச்சாரமா இருந்துச்சு. யாராவது பயணிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விருந்தினரா ஏத்து அவங்களுக்கு சாப்பாடும் தங்குமிடமும் கொடுப்பாங்க. அப்படி கேட்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற யாருமே ஏத்துக்காம என்ன பண்ணிட்டாங்க, இல்ல உங்களை நாங்க விருந்தினராக ஏத்துக்க மாட்டோம்ட்டாங்க. ஒண்ணு அதை செய்யக்கூடாது, அது எதுக்கு நம்ம போய் மெனக்கெட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க, இன்னொன்னு இல்ல இவங்க ஏதாவது திருடிட்டு போயிருவாங்களோன்னு பயப்படுறவங்க. இப்படி 2 காரணங்கள் இருக்கும். அப்படி என்ன பண்றாங்க, இவங்கள ஒரு ஊர்வாசிகள் முழுவதுமே மறுத்துடுறாங்க. மறுத்தனும் இவங்க ஊருக்கு வெளியே போய் தான் தங்கணும். ஏன்னா மறுத்துட்டாங்கன்னா உள்ள தங்கக்கூடாது. ஊருக்கு வெளியே போய் தங்குறாங்க. அவங்களுக்குமே சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை, வெளியே தங்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு நைட் நேரத்துல என்ன பண்றாங்க, ஒரு மனிதனை தூக்கிட்டு ஓடி வராங்க. எதுக்காக ஓடி வராங்கன்னு கேட்கும்போது, இல்ல இவன் பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லாம ஆயிட்டான், அவசரமாக இவனுக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும், எங்க ஊர்ல அது வசதி இருக்காது, பக்கத்து ஊருக்கு தான் நாங்க போகணும், அதனால இவன் என்ன பண்ணுவோம், இனிமேல் தான் நாங்க தூக்கிட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ருக்கியா தெரியும், அதை நான் உங்களுக்கு ஓதுனா இந்த நோய் குணமாயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அப்ப இவனுக்கு ஓதி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க உங்கள்கிட்ட விருந்தினரா வந்திருக்கோம், ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஏத்துக்க மாட்டேன்ட்டீங்க, ஊருக்குள்ள இடம் கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, தங்குமிடமும் கொடுக்கல, இப்ப நாங்க எதுக்கு உங்களுக்கு செய்யணும், அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ருக்கியாவுக்கு நீங்க ஏதாவது கூலி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க, ருக்கியா செய்யறாங்க. என்ன ருக்கியா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். செஞ்சு முடிச்சுன்னு அந்த மனிதன் எந்திரிச்சு நடந்து போயிடுறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், அப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருந்தவர் நடந்து போறாருன்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு கேட்கிறாரு என்ன வேணும்னு கேட்கும் போது, அவர் ஒரு சில ஆடு அந்த அப்பெல்லாம் கால்நடைகள் தானே இருக்கும், அந்த கால்நடைகளை எல்லாம் கேட்டு வாங்குறாங்க. எல்லாரும் இவங்க பிரயாணத்தை முடிச்சுட்டு நபி அவர்கள்ட்ட போறாங்க, காட்டுறாங்க, இப்படி நாங்க ருக்கியா செஞ்சோம், எங்களுக்கு ஆடு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நபி அவர்கள் வாங்கிட்டு, நீங்க என்ன ருக்கியா செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சூரா ஃபாத்திஹாவை நான் 7 முறை ஓதி ஊதுனேன் அப்படிங்கிறாங்க. நீங்க சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மனிதன் என்ன ஆயிட்டான், எழுந்து போயிட்டான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதுல பாத்தீங்கன்னா நோய் நிவாரணம் இருக்குன்னு நபி அவர்களும் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு யார் இதை சொன்னான்னு சொல்றாங்க, நீங்க சொன்னதை நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாங்க. அப்ப நபி அவர்களும் இதை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடுகளை எல்லாம் என்ன பண்றாங்க, பங்கிட்டு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதை பிரிச்சு பங்கிட்டு கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக நீங்க தெரிஞ்சு கொள்வது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை, உயிர் போற நிலைமை இருக்குது, அப்படி ஒரு எமர்ஜென்சிக்கு தூக்கிட்டு போகும்போது கூட
அவங்க ஊதுனது சூரா ஃபாத்திஹா தான். ருக்கையாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 முறையிலிருந்து ஆரம்பிச்சு நீங்கள் எத்தனை முறை வேணால் ஓதிக்கலாம். 3, 7, 11, 13 எவ்வளோ வேணால் ஓதிக்கலாம். 33, 99ன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் ஓதிக்கலாம். குறைஞ்சது 3. அப்படி வந்து அவங்க ஊதின அல் ஃபாத்திஹா சூறாவை நீங்கள் எப்போதும் நோய்க்கு நிவாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதே சமயத்தில் இதை மட்டும் செஞ்சால் போதுமா, மாத்திரை மருந்து போட வேணாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாமான்னு கேட்டால் நபி அவர்கள் வந்து 3 விதமான நிவாரணங்களை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாத்திரை மருந்து அதுக்கு எடுத்துக்கிறதும் நமக்கான சுன்னத்தாக இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஆனால் எதை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படிங்கிறது நம்ம இபாதத்தின் மூலமாக தான் பெற முடியும். அதனால் நீங்கள் அல்ஹம் சூறாவையும் ஓதிக்கோங்க. தொழுகை இல்லை, ஒரு இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக ஓதலாம். நிறையா பேர் வந்து குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாவை தொழுகை இல்லாத நாட்களில் ஓதக்கூடாது, ஒழு இல்லாத ஓதக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாத்ரூமில் இருக்கீங்கன்னா அங்கே மட்டும் ஓதாதீங்க. மற்றபடி நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உடம்பு சரியாமல் இருக்கீங்க, எல்லா கண்டிஷன்லையும் நீங்கள் ஊதி விடுங்க. யாருக்கு அந்த நோய் வாய்ப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஊதி விடுங்க. இல்லை உங்களுக்கே ஊதிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நோய் நிவாரணத்தை தருவானாக. இது பலரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை போட்டிருக்கோம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவை அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நம்ம துவா செய்வோம்.